ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா பீன்ஸ் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் சோயா பீன்ஸு கால் கிலோ வாங்கி நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதாக இருந்தால் நம்ம நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் இப்போ வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் சோயா பீன்ஸ் மட்டும்தான் போட போகிறேன். அதனால் சின்ன தக்காளியே நம்மளுக்கு போதும். தக்காளி வதங்குறதுக்கு எப்பவும் போல் நம்ம கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். நல்லா நம்ம தக்காளியை நல்லா வதக்கிடணும். நம்ம தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் நம்ம செய்கிற டிஷ் வந்து எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலுமே அது நல்லாயிருக்கும். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் தக்காளியை நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைக்கும் போது தான் அந்த எந்த காயாக இருந்தாலும் அதனோட முழு சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் பொறுமையாகவே செய்யணும். அதில் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சோயா பீன்ஸு நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயிலே கொஞ்சம் அதையும் நம்ம நல்லா வதக்கி விடும்போது அது பாதி வெந்து வந்துடும். இன்னும் கொஞ்சம் தக்காளி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தக்காளி வதங்கணும். அதோடு சேர்த்து இதையும் வதக்கிடலாம் அப்படின்னு நான் போய் போட்டுட்டேன். இந்த எண்ணெயிலே வதங்கி வந்துடும். ஏன்னா இதில் சோயா பீன்ஸில் அவ்வளோ சத்து இருக்குங்க. அது அந்த எப்போ சீசனப்போ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம இதை வாங்கிக்கணும். அதே மாதிரி இது சீசனுக்கு கிடைக்கிற காய்கறி தான். எல்லா சீசன்லேயும் இது கிடைக்காது. இதில் நிறைய இரும்புச்சத்து, நார்ச்சத்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கணும். மசாலா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமான சோயா பீன்ஸ் அப்படிங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால ரொம்ப காரம்லாம் இருக்காது. நான் வீட்டில் மிளகாத்தூள் அரைக்கும் போதே நான் வந்து பழைய மிளகா, புது மிளகா 2மே கலந்து தான் அரைக்கிறதுனால காரமாக இருக்காது. அதனால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம உப்பு முதல்லையே தக்காளி வதங்கும் போதே நம்ம கல்லுப்பு போட்டு வதக்கியிருக்கோம். அதனால் இப்போ தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம், பத்தலைன்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வேக வைக்க வேண்டியதுதான். அது வெந்துக்கிட்டு இருக்கிற நேரம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு வெள்ளைப்பூடு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம இதையே இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நம்ம கொஞ்சம் நேரத்தில் இது வெந்துடும். நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். இப்போ மட்டும் உப்பு காரம் செக் பண்ணி பார்க்கணும். உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பவுடர் சால்ட்டு போடுங்க. போட்டுட்டு நம்ம நல்லா அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் கொதிச்சா போதும். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது. நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் போட போகிறோம். தண்ணி வற்றினதுக்கப்புறம் கடைசியில் நம்ம மல்லித்தழை, கருவேப்பிலை தூவி இறக்கிற வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. சோயா பீன்ஸு கறி சாப்பிட முடியாத நேரங்கள்லாம் சோயா பீன்ஸு, அது மாதிரி பட்டர் பீன்ஸு, பச்சை மொச்சை இதெல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இது நம்ம வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் வச்சா கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரசம் தான் வச்சு கேரட் பொரியலும் சோயா பீன்ஸும் கிரேவியும் செஞ்சுருக்கேன். கடைசியில் மல்லித்தழை தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மூடிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான சோயா பீன்ஸு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சோயா பீன்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.